செங்கல் மாமனார் கட்டுக்கல் மாமனார் சிமெண்ட் மூட்டை மாமனார் என்சண்டு மாமனார் ஆலா புல்கல் மாமனார் மூணாவது கூட்டியார் மலரே மாநிலம் போர்த்து மாமன்னா என் நாட்டு காவல்காரர் இருவருமே வணங்குகின்றோம். எங்களை வாழ்த்துக்களை மாலையை கொண்டு வந்தாய். யாருக்கு? உங்களுக்கு. கொண்டு வந்த மாலை எனக்கு அணிவிக்காமல் நீ அணிந்து கொண்ட காரணம்? மாலை மாறி போய்க்குது ஐயா, தவறு நினைக்காதீங்க. மாலை உங்களை தான் கொண்டு வந்தேன். வர வர கிராமத்து மக்கள் நம்ப முடியல. முக்கியமா மாலை கட்ட மென்டல நம்ப முடியல. மாலை கட்டுற பசங்க எப்பவுமே நம்பாத. மாலை கட்டணும் நம்ப முடியல. எதற்காக? அடியில பாம்பு வைக்கிறாங்க. இல்ல தேள் வைக்கிறாங்க. ஏய் பாம்பு வைக்கிறாங்க. இதுல பாம்பு இருந்து உங்க கைத்துல மாலை போட்டுன்னு வச்சுக்கோ. வேன்ல ஏறி அரக்கோத்துல இறங்கி நேரா புலிமங்கலத்துல இறங்கி உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது பாம்பு வச்சு துண்டா நுடிக்கா நீ செத்துட்டு அங்கிருந்து பாடியில உன தூக்கி போனான்னு வச்சுக்கோ. உங்க ஊரு நாட்டாருன்னா சொல்ல மாட்டாரு. நேற்றுதான் 350 ரூபாய் வாங்கி வந்தாராம். நாளைக்கு நாடகாட்டு குத்துறேன் நாட்டாரன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல மாட்டாரு. பாவிங்க ஜெயலட்சுமி நாடகம் பண்ற வாஜியாரு தொட்டு பேச வேற இடமே இல்லையா? ஆர்என்எஸ்டி ஜெயலட்சுமி நாடகம் பண்ற வாஜியாரு 350 ரூபாய்க்கு நல்லா போனார்தான். எகிரி வந்து செத்துட்டு பாடியில தூக்கி போறேன்னு சொன்னாங்கன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கதை விடு. உன் பொண்டாட்டி மலர் நான் தானே பாக்கணும். அந்த எண்ணம் வேற இருக்கு. அதனால செக் பண்றேன். நோட்டு பண்ணு. மாமன்னர் வாயக்காவா? இல்ல பாருங்க. மாமன்னர் பாருங்க. உன் காது சவுடா இருக்கு. என்ன பங்காளி என்ன? உடுங்கடா யார்? சமாதான கண்ணாடி. அவன சொல்றான். டேய் ஓய் ஏண்டா அவருக்கு கலத்தமதான். ஐயா அரசாங்கத்துல இருவருக்குமே நிறைய வேலை. அதான் செஞ்சவங்க தாமதமாகி விட்டது மன்னிக்கவும். அப்படியா அல்லிமுத்து? ஏய் நம்முடைய நாடு எப்பேர் விட்ட நாடு? ஐயா எனக்கு தெரியும் நாட்டு மக்கள் தெரியாது. நீங்க விளக்கமா சொல்லுங்க ஐயா. சீரும் சிறப்பு வாய்ந்த நாடு சிதம்பரம் நாடு. ஆமாங்க ஐயா. காலடியில் தங்கம், கடல் மடியில் முத்து, வற்றாத ஆறும் வளமான சோலைகளும் நற்றாழை ஓடைகளும் நலியாத மேடைகளும் சுற்றிலும் மதில்களும் சுத்தமான நதிகளும் ஓடக்கூடியது சிதம்பரம் நாடு. முறையிட்டு பார்த்தால் இதனுடைய ஆட்சியிலே ஐயா குறை என்பதே காண முடியாது. வருவையில் பார்த்த நாட்டு மக்கள் அனைவரும் சிதம்பர நாட்டு மன்னர் வாழ்க 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 என்று வாயார வாழ்த்துக் கொண்டு குறை என்பது உங்கள் ஆட்சியில் முறையிட்டு பார்த்தால காணவே முடியாது. அது ஒரு புறம் இருக்க, நானும் என்னுடைய மனைவி அம்பிகாவும் திருமணத்தை செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆமாங்க ஐயா. அதன் விளைவாக எங்களுக்கோ 2 மயிலை செல்வங்கள் பிறந்தார்கள். 2 மயிலை செல்வங்கள் யார் யார்? மூத்தவன் பெயரோ ஜெயன். ஜெயன். இளையவன் பெயரோ விஜயன். ஐயா பொருத்தமான பெயர் ஐயா. இருவரையும் பெற்றெடுத்து என் கரத்திலே கொடுத்து விட்டு இறைவனை சேர்ந்து விட்டார் என்னுடைய மனைவி. ஆமாங்க ஐயா. அன்று முதல் இன்று வரை என் 2 பிள்ளைகளையும் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து ஆளாக்கி விட்டேன். ஆமாங்க ஐயா. அவர்கள் இருவரும் நான் சந்திக்க வேண்டும். உடனே சென்று நான் அழைத்ததாக என்னுடைய 2 பிள்ளைகளை
போது சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. வணக்கம். கண்ணித்தமிழ் நாடு காவிய போத்த பொன்னாடு கற்ப கடைசி பிறந்த நாடு கண்ணகி கண்ணனத்த அது நாடு பல ஆராய்ச்சி கண்ட நாடு எந்நாட்டில பொன்னல வளரக்கூடிய இந்த சிதம்பர நாட்டு ஆளக்கூடிய மன்னருக்கு மகனாக பிறந்து ஜெயன் என்று பெறப்பட்ட சீர சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். ஒரு வருவாய் இந்த தம்பி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான், சென்று காண வேண்டும். தம்பி நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. நிழல் வேண்டும் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி கிட்டப்போ. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக தோழா ஏழை நமக்காக. வணக்கம். எங்கும் தமிழ் இதிலும் தமிழ் அவை பாடிய அழகு தமிழ் கம்பன் பாடிய கன்னி தமிழ். அப்படி இருந்த போதிலும் மண்ணிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஐம்புலங்களையும் அடக்கி ஆள வேண்டும். ஐம்புலங்களையும் அடக்கி ஆளாவிட்டாலும் நாவையாகிலும் அடக்கி ஆள வேண்டும். நாவை அடக்கி ஆளாவிட்டால் பல இன்னல் சொல்லுக்கு ஆளாக நேடும் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு நாங்க எந்நாட்டிலும் பொன்னடகு விளங்கக்கூடிய இந்த சிதம்பர நாட்டை ஆட்சி செய்து வரும் சேதுபதி மன்னருக்கு மகனாக பிறந்து விஜயன் என்னும் பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய வருகைக்காக அண்ணன் காத்துக் கொண்டிருப்பார். சென்று நான் அண்ணனை காண வேண்டும். அண்ணா அண்ணா உன்னை பார்க்க வந்த தாண்டு ஓடோடி வருகிறேன். நானும் உங்களை பார்க்கணுன்ற ஆசையில தானே ஓடோடி வந்தேன். அப்படியா? ஆமா தம்பி, நாம் இருவரும் பிறந்த நாள் முதல் இணைப்பிரியாமல் வாழ்ந்து வருகிறோம். ஆமா. இனிமேல் மட்டும் அப்படித்தான் வாழ வேண்டும். இருந்தாலும் நம்முடைய வருவாய் நம்முடைய தந்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். சென்று காண வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி தெரியுமா? ஆசம் உள்வழி வந்த ஆசமலம் கூட்டும் ஆடுமலையில் அமைவதுதானே வாசம் எல்லாம் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் மழையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும்
எல்லாம் ஓர் வழி நின்று தேவை சென்றார் நாளை நமதே சோழர்கள் வளர்ந்து காய்கனியாவும் நமக்கென வளர்ந்து நாளை தம்பி, அண்ணா நம்முடைய வருவாய் நம்முடைய தந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஆமா. சென்று காண வேண்டும் அப்படியே போய் பார்க்கலாம்.